அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமருடைய வீரத்தை குறித்து எத்தனையோ வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். உமருடைய ரோஷத்தை பார்த்திருக்கிறீர்களாம். ஒரு நாள் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய தருவாயில் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் சொர்க்கத்திற்குள்ளே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்கு வெளியே ஒரு பெண் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, ஒழு செய்து கொண்டிருந்தார்கள். உடனே அந்த பெண்ணிடத்தில் நான் போய் கேட்டேன், இந்த மாளிகை யாருடையது? உடனே அவங்க சொன்னாங்க, இது உமர் பின் ஹத்தாப் அவங்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் நபித்தோழர்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒருவேளை அந்த மாளிகைக்குள்ளே போய் பார்த்துருப்பேன், ஆனால் எதற்காக போகலை அப்படின்னு சொன்னால், இது உமருடையது இல்லையா, அதனால் அவர் ரோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை அப்படின்றாங்க. உடனே இதை கேட்ட உமர் அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. பக்கா உமர் தேம்பி அழுகுறாங்க. அழுது விட்டு சொல்கிறாங்க, ஃபகால அலைக்க அகாரு யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்துலையா நான் ரோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.